everybody, welcome to Saintavi's garden. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான vlog பார்க்க போறோம். நான் பெரிய கார்டனர்லாம் இல்லை, அந்த அளவுக்கு கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டோட சின்ன தோட்டம் இது. இப்போது ஃப்ரண்ட் யார்டில் இருக்கோம். நாங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் செடி வச்சுருக்கேன், பின்னால் ஒன்றும் செடி கிடையாது. ஸோ இப்போ உள்ளே போகலாம். இந்த ஒயிட் பிக்கெட் ஃபென்ஸுக்காக தான் இந்த வீடே நாங்கள் செலக்ட் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எங்களுக்கு யார்டு இருக்குது. நல்ல ஒரு யார்டு, நல்ல டீசன்ட் சைஸ். ரெண்டு பக்கமும் நிறையா ரோஸ் தோட்டம். இது எங்களுக்கு ஒரு 2018 ஏப்ரல் ஸ்ப்ரிங்கில் நாங்கள் செட் பண்ணது. எல்லா விதமான எல்லா கலர்ஸோடைய ரோஸும் இருக்குது. இந்த வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. கிளை வளர்ந்தது முள்ளு அசிங்கமாக இருக்குனால எடுத்து அடியில் போட்டுருவேன். இது என்னன்னு தெரியல, முதல்லேருந்து வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு வீடு. இது வந்து ரோட்டரியில் நான் பிரசிடென்ட் ஆனோன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு பாஸ் பிரசிடென்ட் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. சின்னதாக இந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற சின்ன இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பிரைன் அப்போ பிரசிடென்ட் அவர் எனக்கு வந்து ஸ்ரத்தான்னு இங்கே ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இப்போ மூவ் ஆகி போயிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து வீடு போகும்போது அவங்களுக்கு சக்யூலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு கிளையை எடுத்து சுற்றி கொண்டு வந்து ஒன்று வெய் போதும் சூப்பராக வரும் பாருங்க. அவ்வளோ அழகாக வந்துச்சு. அதோட மெயின் அங்கே இருக்குது. 3 வருஷம் இருக்கும். இது வந்து நிறைய பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று எடுத்து பறித்து வச்சாலே போதும், அழகாக வரும். ஆல்ரெடி தண்ணி நிறையா இருக்குது. என்னோட ரொம்ப ப்ரெஷியஸான கருவேப்பிலை செடி இது. ஒன்று கண்ணுன்னு வச்சுக்கிற ஒரே ஒரு கருவேப்பிலை கன்று. முதல்ல ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து 1 வருஷம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இங்கே ஒருத்தவங்க கிட்ட, கோமலான ஒரு ஆண்டி கிட்ட வாங்கி வச்சேன். ரொம்ப பார்த்து ரொம்ப கவனித்து வளர்க்குற ஒரு செடி. இந்த வருஷம் நல்லா வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் டெண்டராக தான் இருக்குது, அந்த ஸ்டெம்லாம் ரொம்ப டெண்டராக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப பிடிச்சி வளர்க்குற ஒரு செடி என்னோடய கருவேப்பிலை செடி. 2 வின்டர் வந்து தாண்டி இருக்குது. இது தப்பிச்சு வந்துருச்சு. என்னோடய கருவேப்பிலை செடியிலேருந்து ஃப்ரெஷ் ஹார்வெஸ்டட் லீவ்ஸ். இந்த சீசனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் சூப்பராக இருக்குது. வந்து என்னோட இந்த ஆலோவேரா, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பூத்துச்சு நல்லா. அதோட ஃபோட்டோ நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஒரு வாட்டி பூத்துச்சுன்னா இந்த மாதிரி ஆலோவேரா வந்து அதுக்கப்புறமா செத்துரும், அதான் சொல்கிறாங்க. ஸோ இது ஐ திங்க் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து $6 வந்து அப்போது இந்த கார்டன்லாம் செட் பண்ண புதுசில் நான் இங்கே கோல்டன் வேலின்னு ஒரு இடத்துல குட்டியாக இருந்தது, அதை வாங்கி வச்சேன். இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜாஸ்மின். கஷ்டப்பட்டு வரும்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப இந்த வெயிலுக்கு ஒன்றும் வர மாதிரி இல்லை, இருந்தாலும் மனசு கேட்காம தண்ணி ஊற்றுறேன். அங்கே என்னுடைய செம்பருத்தி செடி இது 3 வாங்கி 3 வருஷம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இருக்குது, அதனால் அதுலேயே வந்து தண்ணி வந்துடும். நான் சும்மா இங்கே வரேன்ல, அதனால் அப்பப்போ ஒரு மனசாந்தி கிடச்சிப்பேன். செம்பருத்தி பூ வந்து நான் பெருசாக அதை எடுத்து பர்சனலாக எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் சம்டைம்ஸ் அலங்காரத்துக்கு வைக்கிறதோட அவ்வளோதான். பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து தலைக்கு வந்து போட்டுப்பாங்க. அதை அரைச்சி நம்ம நல்லதுன்னு நான் ஒரு நாள் சொன்னதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கு மோரோவர் எனக்கு வந்து இது 3 செட்டாக அழகாக அந்த பின்னாடி எங்களோட அந்த கேட்டை மறைக்கிறதுக்கான ஒரு கரெக்ட் லொக்கேஷனில் இருக்குது.
இது வந்து அஜ்வேன், அந்த ஓமவல்லி இருக்கே அந்த செடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து வெங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களோடத நான் வச்சுருக்கேன். இப்போ தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்டு வந்து வச்சேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது, இப்போ வந்துருச்சு. இது வந்து கேரான்னு ஒரு வெரைட்டியோடைய ஆரஞ்சு. உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிங்கிஷ் ஆரஞ்சாக இருக்கும். டாஃப் செடி. டாஃப்னா இந்த ஹைட் தான் இதோட மேக்ஸிமம். இந்த ஹைட் வந்து ரொம்ப ஹைட் கிடையாது. ஜூம் அவுட் பண்ணுங்க, ஒரு ஐடியாவுக்கு. இது வந்து நல்லா பாருங்கள், ஃப்ளவர்ஸ் நல்லா பூத்துருக்கு. அது இல்லாமல் பழமும் வருது நிறையா. ஸோ இது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் வந்து பழுக்கும் சூப்பராக. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இவருக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும் இந்த செடிக்கு. நான் வந்து ஃபாஸ்ட் சிட்டிலேருந்து வச்சுருந்தேன். நல்லா பூத்துட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நிறைய லெமன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வாட்டி 50-60 லெமன் வரும். என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த வருஷம் ஃபுல்லாக ஒன்றுமே பூவே வரல. அப்படி வந்தாலும் அந்த ஏதோ ஒரு பேர்டு வந்து சாப்பிட்ருது. நான் என் கார்டனர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் வந்து ட்ரை பண்ணார், பாவம். அது என்னன்னு தெரில. இப்போ வேறு வாங்கி வைக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் மற்றதெல்லாம் என்னுடைய ரோஸ் செடிகள். மற்ற ரோஸ் எல்லாமே வந்து நான் வச்சிருக்கிறதுலாம் ட்ரீ, பிளான்ட் கிடையாது, ட்ரீ. Hey, how are you? இது ஃபுல்லா வந்து மின்ட், புதினா செடி ஃபுல்லா. நான் வைக்கல, பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து ஒன்று வந்தது, அப்படி நிறைய வந்துருச்சு. நான் வந்து எப்போவாது குழம்பு வைக்கும்போது தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இங்கே வந்து பறிச்சுக்குவேன். கடாயை வெயிலில் வச்சு சமைக்க புரியான்னு கேட்காதீங்க. கொஞ்சம் பழசு கடாய், இது நல்ல பெருசு. என் கை வச்சு எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலே இந்த கலர் கோல்டு கலர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு எல்லாரும் பயங்கரமாக செடியெலாம் வைக்கிறாங்க, சக்யூலன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதாவது இந்த கேக்டஸ் மாதிரி விஷயம்லாம். அது மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கும் செடிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் முதல் அட்டெம்ப்ட் நல்லா வந்தால் நல்லது. ஸோ கோல்டில் இப்போ இந்த கேவலமான கலர்லேருந்து அது கோல்டாக மாறப்போகுது. வினோத் பண்ணுவார், நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. கிராஸ் எல்லாம் கோல்ட் ஆயிடுச்சு. என் கார்டனர் வந்தா என்ன திட்ட போறாரு. அவர் புல்ல மாதிரி பார்த்துப்பாரு. இந்த கிராஸ் சூப்பரா இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. இது காயட்டும், இது வெயில்ல கொஞ்ச நேரம் ஆறட்டும். பட் டக்குன்னு ஆக்சுவலி உடனே ஆறிடும்னு நினைக்கிறேன். இந்த அந்த மாதிரி மாடல் தான் இது. பட் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். மேபி ஒரு 1/2 hour கழிச்சு தான் எடுக்கலாம். டச்சப் பண்ணி கொஞ்சம் அதில் மட்டும் அடிச்சிடலாம். வீட்டில் பழைய கடையெல்லாம் எடுத்து அடிச்சிடணும்.
நம்ம பெயிண்ட் அடித்தது பியூட்டிஃபுல்லாக காஞ்சிருச்சு. கார்டனர்கிட்ட சொல்லி நான் உள்ளே வந்து மண் போட்டு என்னோடய அந்த சக்யூலண்ட்லேருந்து 2 எடுத்து இதில் வைக்க சொன்னேன். அவர் எடுத்து அழகாக வச்சுருக்காரு. இன்னும் சைடை மட்டும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். அந்த மண்ணெல்லாம் அடியில் இருக்கிறது ஒட்டியிருக்கு. ஆனால் அது வேஸ்ட் ஆகாத ஒரு கடாயை வந்து இப்படி அழகாக மாற்றி வச்சுட்டோம். ஸோ இது ஒரு சென்டர் பீஸாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே சைடில் என்னோடய பேட்டியோ ஃபர்னிச்சர் கிட்ட ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப அழகாக ஆக்கிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு சக்யூலண்ட் ப்ராஜெக்ட் இது. எப்படி வருதுன்னு நான் ஃப்யூச்சரில் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மற்ற ஃப்ளவர்ஸ், ரோசஸ், அது எல்லாத்தோட கலெக்ஷன். இந்த ஒரு இந்த போல் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதில் நான் அடிக்கடி பறித்து வைப்பேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரோஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸுடைய கலெக்ஷன். நான் வந்து ஒரு வாட்டி காஞ்சி போன அந்த காஞ்ச மிளகாவோட சீட்ஸ் இருக்கும்ல, அதை ஒரு சின்ன இதில் போட்டு வச்சுருந்தேன். அது இத்தனை மிளகா வந்தது போன ஸ்ப்ரிங்கு. அதனால் அதோடைய ஹார்வெஸ்ட் பண்ணது. அப்புறம் காஸ்கோவில் வாங்கின தக்காளி செடி, அதுவும் போன ஸ்ப்ரிங்கில் ஹார்வெஸ்ட் பண்ணது. எங்கள் வீட்டில் விளைஞ்ச தக்காளி நிறையா வந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்ச் இருக்குது. இதோட கூல் ஃபீச்சர் என்னென்னா, அது ஒரு ராக்கிங் பெஞ்ச். நல்ல ஊஞ்சல் மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் ஆடுது இல்லையா, இதுதான் ஒரு கூல் ஃபீச்சர். வரவங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதில் உட்காந்து பசங்களுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். எங்களோட சின்ன கார்டனை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக எங்கள் 2 பேருக்குமே அந்த கார்டனிங்கில் பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, டைம் இல்லை. அதனால் நாங்கள் பெருசாக இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. என் கார்டனருக்கு தான் நான் ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தேவையான செடிகள், பழங்களை மட்டும் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் வச்சுருக்கேன். பெருசாக இன்னும் ஃப்ரூட் ட்ரீ எல்லாம் வைக்கலை. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன கார்டன் வச்சுருக்கீங்கன்றதையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சொல்லுங்கள். என்னோடய நெய்பர்ஸ் எல்லாம் இங்கே நிறைய செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க. காய் பழம்லாம் எனக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்துடுதுன்றதுனால நீங்கள் மற்ற விலாக்லலாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் மற்ற விலாகெல்லாம் போய் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நான் பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்த செடி கொடிகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். As always, happy cooking.